வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி ஒரு செம்ம டேஸ்டான ஒரு கறி ரெசிபி பார்க்கலாம். அதாவது இஞ்சி புளி. இதில் முக்கியமானது இஞ்சி 50 கிராம், பச்சை மிளகாய் 50 கிராம், புளி 100 கிராம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. அதில் 3லேருந்து 4 கப் தண்ணீர் ஊற்றி ஊற விடலாம். அப்போ தான் நம்ம நல்லா கரைச்சி அதோட ஜூஸ் எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சிறு தீயில் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், அப்புறம் தோல் சீவி ரஃபாக சாப் பண்ண இஞ்சி துண்டுகள் இப்படி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 75 கிராம் நல்லெண்ணெயை நான் சூடுபடுத்தியிருக்கேன். காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகை நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச விழுதையை சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் வதக்குனது பிற்பாடு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் தண்ணீரை சேர்த்து அதையும் அந்த சிதிலையே சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளி தண்ணீரை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ ருசிக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், சரியாக இருக்கும். 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. பிறகு பெருங்காயக்கட்டி 5 கிராம் அதையும் சேர்த்துக்கிறேன். வெள்ளைத்தூள் நீங்கள் கட்டியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது இப்போ ரெடிமேடில் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது சிறு தீயே ரொம்ப நேரம் ஆகும் இது சுண்டி வர்றதுக்கு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. சில பேருக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் பிடிக்கும், அப்படி வேணும்னாலும் இறக்கிக்கலாம். அல்லது இந்த அளவுக்கு வத்துற வரைக்கும் வச்சா தான் நமக்கு ஷெல்ஃப் லைஃப் 1 மாதத்துக்கு மேலே இல்லை 2 மாதமே கூட இது வச்சு சாப்பிட்லாம். வெளியவே வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தயத்தூளும் அப்புறம் லைட்டாக வாசத்துக்காக பெருங்காயத்தூள் சேர்த்து நான் கலந்து விடுறேன். அவ்வளோதான், சுவையான இஞ்சி புளி தயார். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். நன்றி.